ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அபராய் ஏகாதசியின் அபரிமிதமான பலன்கள், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அபராய் ஏகாதசி வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்கு. அபரா அப்படின்னா அபாரமான, அளவில்லாத அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். இந்த அபரா ஏகாதசி அப்படின்றது இழந்ததை மீட்டு தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஏகாதசி. இந்த அபரா ஏகாதசி ரொம்பவும் அரியது. அதனால அன்றைய தினம் நம்முடைய சாய் மகிமா அன்ன சேவாவினர் பாபா சம்பந்தப்பட்ட இடத்துல நம்முடைய சாய்பாபாவுடைய காரிய சித்தி எந்திர பூஜை மற்றும் சத்யநாராயண பூஜை செய்ய இருக்கோம். இந்த பூஜைகள் செய்யறதுக்கான அனுமதி வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்தர்களுக்கு இந்த பூஜையை பத்தின விவரங்களை கூடிய சீக்கிரமே அறிவிப்போம் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா மே ஜூன் மாதங்களில் தேய்பிரையில் தோன்றக்கூடிய அபரா ஏகாதசியுடைய விவரங்களை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த அபரா ஏகாதசி பற்றி பகவான் கிருஷ்ணர் மன்னன் யுதிஷ்டர் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, மன்னா, இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் தெய்வ பக்தியை கொடுக்கும், அதோட தன்னுடைய எல்லா பாவ விளைவுகளையும் அழிச்சிடும். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதுனால ஒரு அந்தனரை கொல்லுதல், பசுவத, கருக்கலைப்பு, மற்றவங்களை குற்றம் சொல்லுதல், பொய் பேசுதல், பொய் சாட்சி கொடுத்தல், மற்றவங்க கிட்ட தற்பெருமையா இருக்கிறது, இதனால ஏற்படுற பாவ விளைவுகள் எல்லாத்தையும் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதுனால அழிஞ்சிடும் அப்படின்னாரு. அதே போல ஒருத்தர் கார்த்திகை மாதத்துல புஷ்கர்ல 3 முறை நீராடுறது, அதே மாதிரி ஜனவரி மாதத்துல சூரியன் மகர ராசியில நுழையும் போது பிரயாகையில குளிக்கிறது, காசியில சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறது, கயா அப்படின்ற இடத்துல பகவான் விஷ்ணுவுடைய தாமரை பாதங்களை சேவிக்கிறது, குரு கிரகம் சிம்ம ராசியில நுழையும் போது கௌதமி நதியில குளிக்கிறது, கும்பமேளா சமயத்துல கேதார்நாத்துக்கு போறது, பத்ரிநாத்தை வணங்குறது, சூரிய கிரகணத்தப்போ குருஷேத்திரத்துல குளிக்கிறது, யானைகள், குதிரைகள், பசுக்கள், தங்கம், அதோட நிலத்தை தானம் கொடுக்கறதுனால ஏற்படுற எல்லா நன்மைகளும் பலன்களும் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதுனால ஒருத்தர் சீக்கிரமா அடைஞ்சிடலாம் அப்படின்னாரு. அதோட எல்லாருடைய நலனுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்கிட்ட, அதாவது யுதிஷ்டர் கிட்ட சொன்ன இந்த ஏகாதசியோடைய புகழ யார் ஒருத்தர் படிச்சாலோ இல்ல கேட்டாலோ அவங்க தன்னுடைய எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுபடுவாங்க அப்படின்னுட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மன்னன் யுதிஷ்டர் கிட்ட சொன்னாரு. பக்தர்கள் அபரா ஏகாதசி உடைய பலன்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதை பத்தின ஒரு சின்ன கதை இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுப்போமா? அதாவது இந்த அபரா ஏகாதசியுடைய மகிமை சொல்லுது அம்பரீஷன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய கதை. இந்த அம்பரீஷன் அப்படின்ற அந்த மன்னன் திருமாலுடைய அதிதீவிர பக்தன். வருடம் முழுக்க தவறாம ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவுடைய பாதங்களை சரணடைஞ்சு அருள் பெற்றவன் தான் இந்த மன்னன். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, இந்த மன்னன் ஏகாதசி விரதம் இருந்து அதை முடிக்கிற அந்த நேரத்துல துர்வாச முனிவர் அங்க வந்துட்டாரு. விரத வேலையிலும் துர்வாச முனிவரை ஓடி போய் அழைச்சிக்கிட்டு வந்த இந்த மன்னன் அவரை உணவு சாப்பிடும்படி கூப்பிடுறாரு. முனிவரும் அம்பரீஷனுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு நதியில நீராடிட்டு வரதா சொல்லிட்டு போறார். ஆனா நீராட போன துர்வாச முனிவர் குறிச்ச அந்த நேரத்துக்குள்ள திரும்பி வரல. காலம் யாருக்காவது காத்திருக்குமா? கண்டிப்பா கிடையாது, இல்லையா? இந்த துர்வாச முனிவருக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. விரத காலம் முடியறதுக்குள்ள மன்னன் விரதத்தை முடிச்சு உணவு எடுத்துக்கணும், இல்லை அப்படின்னா விரத பங்கம் ஆயிடும். இத்தனை வருடங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்த ஏகாதசி விரதத்துடைய பலனை பெற முடியாம போயிடும். இதனால மன்னன் என்ன பண்றார் அப்படின்னா, திருமாலை நினைச்சுக்கிட்டே துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய உபவாசத்தை முடிச்சுக்கிட்டார். இதை தன்னுடைய ஞான சக்தியால தெரிஞ்சுக்கிட்ட துர்வாசர் பயங்கரமா கோவப்பட்டு தன்னுடைய தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எரிஞ்சாரு. அது என்னாச்சு அப்படின்னா, பூதமா மாறி மன்னனை துரத்த ஆரம்பிச்சது. மன்னன் திருமாலுடைய பாதங்களை சரணடைஞ்சார். திருமால் தன் பக்தனை காக்கிறதுக்காக சக்கராயுதத்தை ஏவினார். சக்கராயுதம் துர்வாச முனிவர் ஏவின அந்த பூதத்தை அழிச்சிட்டு அவரையும் விரட்டுச்சு. வேற வழி இல்லாம திருமால் கிட்டேயே சரணடைஞ்சாரு துர்வாசர். திருமால் என்ன சொல்றார் அப்படின்னா, என் பக்தனுக்கே நான் அடிமை,
என் பக்தன் உன்னை மன்னிச்சிட்டா நானும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. துர்வாசரும் அம்பரீஷன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டார். மன்னன் சக்கரத்தாழ்வார்கிட்ட வேண்டிக்கிட்டு அவரை காப்பாத்தினாரு. அன்றைய தினத்துல அம்பரீஷன் மேற்கொண்ட அந்த விரதம் தான் அபரா ஏகாதசி விரதம். அந்த விரதம் அந்த மன்னனை காப்பாத்தியதோடு அளவற்ற செல்வத்தையும் புகழையும் அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. துர்வாச முனிவரும் அபரா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு திருமால் பக்தனை தாக்க பூதத்தை ஏவினதுனால தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிட்டாரு. இதுதான் அபரா ஏகாதசி சம்பந்தப்பட்ட கதை. இந்த அபரா ஏகாதசிய யாரும் தவற விடாதீங்க. சாய் மகிமா அன்ன சேவாவினர் கூடிய சீக்கிரமே இதை பத்தின தகவல்களை பகிர்ந்துப்போம். அதோட அன்னைக்கு வீட்டில் என்ன பூஜை செய்யணும் அப்படின்ற அந்த விவரங்களும் அறிவிக்கப்படும் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஜெய் சாய்ராம். குருநாதா குருவருளே திருவ